வெல்கம் டு வீவர்ஸ். நாம் இன்றைக்கி காடை முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்கி வச்சுருக்கோம். அது தண்ணியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வானலில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கி பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு பொன்னிறமான நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தொக்க கொதித்து வந்த பிறகு வேக வச்ச முட்டையை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வரணும். நல்லா தொக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு உணவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நரம்பு தசை சம்பந்தமான வலுப்படுத்துறதுக்கு உதவி புரியும். புற்றுநோயில் இருக்கிற செல்களை எதிர்க்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த காடை முட்டையில் இருக்குது. காடை முட்டையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் அவசியம் இதை வாரத்தில் 2 நாள் சாப்பிடணும். காடை முட்டையில் சரும சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிற நன்மை இருக்குது. அதனால் காடை முட்டையை சாப்பிட்டு பயன்பெறுங்க. காடை முட்டை கொடுக்குற குழந்தைங்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்படுவாங்க. மறக்காமல் காடை முட்டை தொக்கு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.